தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, கன்னியாகுமரி அருகே உள்ள உண்ணாமலை கடை பகுதியில் 30 கோடி ரூபாய் அதாவது அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து 30 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. 3 பேரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது குறித்து குமுதம் செய்தியாளர் பிரின்ஸ் தரும் உடனடி தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். பிரின்ஸ், அதாவது 30 கோடி ரூபாய் அதிக வட்டி தருவதாக பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த மேல் நடவடிக்கை என்ன, போலீசார் தரப்பு தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன மற்றும் ஏமாற்றப்பட்ட பொதுமக்களின் கொந்தளிப்பு எவ்வாறு இருக்கிறது அந்த பகுதியில்? வணக்கம் மோகன்ராஜ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நத்தாரம் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர்ராஜன். இவருக்கு ஆனந்தராஜன், அரவிந்தராஜன், அனீஷ்ராஜன் என்ற 3 மகன்கள் இருக்கின்றனர். முதல் மகனான ஆனந்தராஜனுக்கு நேசிகா என்ற மனைவி இருக்கிறார். இவர்கள் 5 பேரும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை பகுதியில் அன்சிகா மார்ட் என்ற பெயரில் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிறுவனத்தின் மேலாளராக விரிகோடு பகுதியை சேர்ந்த அனீஸ் என்பவர் இருந்து வந்தார். இவர்கள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கும் முந்திரி ஏற்றுமதி விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக முதலில் அந்த பகுதியில் உள்ள மக்களை ஏமாற்றி பணம் வாங்கி அதற்கு 10% வட்டி தருவதாக கூறியுள்ளனர். முதலில் 1 வருடம் பொதுமக்களுக்கு வட்டி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10% வட்டி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நிறுவனத்தில் பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஒரு அளவுக்கு மேல் வட்டி கொடுக்க முடியாத நிலையில் ஹன்சிகா மார்ட் நிறுவன ஊழியர்கள் தலைமறைவாகியுள்ளனர். பணத்தை இழந்த பொதுமக்கள் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனத்திடம் புகார் அளித்தனர். எஸ்பி உத்தரவின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் குமரேசன் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் எழிலரசி ஆகியோர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் 400க்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து மோசடி செய்தது தெரிய வந்தது. மேலும் இதில் 30 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது அம்பலமானது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நத்தாரம் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் ராஜன், சுந்தர்ராஜன் மற்றும் கடையின் மேலாளர் அனீஸ் ஆகியோரை இன்று அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆனந்தராஜன், அரவிந்தராஜன், நேசியா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களை ஏமாற்றி 30 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரின்ஸ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.